அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவாய் நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிவபக்தர்களுக்கும் என் மனமார்ந்த நமஸ்காரங்கள். அப்போல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, உங்கள் மனசை உருக வைக்கிற, உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு உன்னதமான விஷயம். இனி உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே நீங்கள் வெறும் வார்த்தையை மட்டும் நினைக்காதீங்க. இதே நம்ம சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மகா சக்தியான வாக்காக நினச்சிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், கவலைகள், கடன் தொல்லைகள், மனவேதனைகள் மாறி மாறி வரலாம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நமக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு தோணலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இருட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் உண்டு. அதே போல் உங்கள் கஷ்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு உன்னதமான நிம்மதியான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம சிவபெருமான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வழியை காட்டி கொடுத்துருக்கார். நம்மளை பல பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், சிவபெருமானை கும்பிட பெரிய பெரிய யாகங்கள் செய்யணுமா, இல்லைனா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பூஜைகள் செய்யணுமா அப்படின்னு. இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவன் ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அவரோட மனசை குளிர வைக்க ஒரு சொம்பு தூய்மையான தண்ணியும் கொஞ்சம் வில்லுயிலையும் இருந்தாலே போதும். நீங்கள் மனசுருகி கண்ணீர் மல்க ஈசா என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரே ஒரு முறை கூப்பிட்டா போதும். அந்த கைலாயத்தில் இருக்கிற நம்ம மகாதேவன் உங்கள் குரலை கேட்ட ஓடி வருவார். சிவபெருமான் தன் பக்தர்களை சோதிப்பார், கரெக்டு தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய பழைய கர்ம வினைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த கர்ம வினைகள் எல்லாத்தையும் சாம்பலாக்குற மகாசக்தி நம்ம சிவபெருமானோட ஓம் நம சிவாய மந்திரத்துக்கு இருக்குது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர ஒரு அருமையான வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே நீங்கள் இன்றைக்கிருந்தே உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமைதியாக தரையில் ஒரு பாய் விரித்து உட்காந்துக்கோங்க. உங்கள் கண்களை மூடி மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் பயத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம சிவபெருமானோட உருவத்தை மட்டும் மனசில் நினைங்க. அப்புறம் பக்திமயமாக ரொம்ப பதுக்க ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனம் உருகி சொல்ல ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 15 நிமிஷம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிங்க. இந்த மந்திரத்தோட சத்தம் உங்கள் வீடு முழுக்க ஒலிக்கும். அந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் காணாமல் போய்விடும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய அமைதியும் ஒரு தைரியமும் வரதை நீங்கள் உணர முடியும். இது உண்மை. இதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாகரணம் தான் நம்ம மார்க்கண்டேயனோட வரலாறு. மார்க்கண்டேயன் அப்படின்னு அந்த ஒரு 16 வயசு பையன். அந்த 16 வயசு தான் ஆயுள்னு பிரம்மன் எழுதி வச்சிருந்தார். அவனோட மரண நாள் வந்தப்போ மரணதேவனான யமராஜனே அவரோட உயிரை எடுக்க பாசக்கயிற்றோடு வந்தார். அந்த சமயத்தில் மார்க்கண்டேயன் பயந்து ஓடலை, யாரையும் உதவிக்கு கூப்பிடலை. அவன் செஞ்ச ஒரே காரியம், அங்கே இருந்த சிவலிங்கத்தை கட்டி அணைச்சிக்கிட்டு ஈசா நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு மனசுருகி கதறி எழுதான். யமராஜன் தன் பாசக்கயிற்றை வீசியப்போ அது சிவலிங்கத்தின் மேலேயும் போய் விழுந்தது. தன் பக்தனை தொட துணிந்த யமராஜன் மேலே மகா கோபமடைந்த நம்ம சிவபெருமான் அந்த லிங்கத்திலிருந்தே நெற்றிக்கண்ணை திறந்துக்கிட்டு வீரபத்ரனா காலசம்ஹாரமூர்த்தியா வெளிப்பட்டார். தன் கையில் இருந்த சூலாயுதத்தால் யமராஜனையே வதம் செய்தார். பிரம்மா எழுதின விதியை மாற்றி மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 அப்படின்னு சொல்லி மரணமில்லா பெருவாழ்வே நம்ம ஈசன் கொடுத்தார். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மன் எழுதின விதியை கூட மாத்திர மகாசக்தி நம்ம சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற பண கஷ்டமோ கடன் தொல்லையோ உடம்பு சரியில்லாத நிலைமையோ நம்ம சிவபெருமானுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்.
அவன் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும். என் ஈசன் பார்த்துப்பான், என் கஷ்டங்கள் எல்லாம் இன்னையோட முடிய போகுது அப்படியே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த ஒரு மகா நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை தொடருங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மூடியிருந்த எல்லா கதவுகளும் இனி ஒவ்வொன்றா திறக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், நிம்மதி நிலைக்கும், சந்தோஷம் பெருகும். இந்த மகா சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு மார்க்கண்டேயன் ஜெபித்த அந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பக்திமயமாக அமைதியாக ஜெபிக்க போகிறோம். இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்கும்போது உங்கள் உடம்புலேயும் உங்கள் மனசுலேயும் ஒரு மகா சக்தி பிறக்குதுன்னு நீங்கள் உணர்வீங்க. ஓம் திரியம்பகம் யஜாமஹேம் சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாரிகமிவ பெந்தனார் மிருத்யோர் முக்ஷேயம் அமிர்தாத். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? 3 கண்களையுடைய சிவபெருமானே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம். நல்ல பழுத்த வெள்ளரிக்காய் எப்படி செடியிலிருந்த எந்த ஒரு வலியும் இல்லாமல் தானாக வந்து விழுதுமோ, அதே போல் எங்களோட கஷ்டங்கள், கவலைகள், மரண பயத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு மோட்சத்தை கொடுங்க ஈசா. அப்படிங்கிறது தான் இதோட மகா சக்தியான அர்த்தம். மரண பயத்தையே போக்குற இந்த மந்திரமும் ஈசனோட நாமமும் உங்கள் கூடவே இருக்கும்போது இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியும் வராது. கவலைகளை எல்லாம் ஈசன் பாதத்தில் போட்டுட்டு நிம்மதியாக இருங்க. இனி உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். அப்படிங்கிற ஈசனோட வாக்கு உங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவாய் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.